நாக்பூரில் பாஜக பெண் செயற்பாட்டாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கணவனை கைது செய்த காவல்துறையினர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்தவர் 34 வயதான சனா கான். கிழக்கு மகாராஷ்டிரா நகர் பகுதியின் பாஜக சிறுபான்மையினர் பிரிவைச் சேர்ந்தவர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 37 வயதான அமித் சாஹூ என்பவரை சந்திப்பதற்காக மத்திய பிரதேச மாநிலம் ஜவால்பூருக்கு சென்ற தனது மகள் காணாமல் போனதாக சனா கானின் தாயார் மெஹ்ரூனிஷா காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 2 பிரிவுகளின் கீழ் சாஹூ மீது மன்காபூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சனா கானின் செல்போன் எண் கடைசியாக ஜபல்பூரில் உள்ள ஒரு வீட்டில் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஜபல்பூர் மற்றும் நாக்பூர் காவல்துறையினர் இணைந்து குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் ஜபல்பூரின் கோரா பஜார் பகுதியில் வைத்து பப்பு என்கிற அமித் சாஹூ மற்றும் இருவரை கைது செய்தனர். கொலை குறித்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கமல் மௌரியா கூறும்போது, கொல்லப்பட்டவர் தனது மனைவி என்றும் பணப்பிரச்சினை மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்காக அவரை கொலை செய்ததாகவும் அமித் சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் சனா கானை தனது வீட்டில் வைத்து கம்பால் அடித்து கொன்று உடலை ஹிரன் ஆற்றில் வீசியுள்ளார். ஆற்றில் வீசப்பட்ட உடலை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சம்பவத்தின் போது தன்னுடன் இருந்த கூட்டாளியின் பெயரையும் அமித் சாஹூ கூறியுள்ளார். அந்த நபரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கைதானவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாக்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் என்று நாக்பூர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.